മുറിയില്ല. സോറി. என்னது முறி? സിംഗിളും ഇല്ല, ഡബിളും ഇല്ല, കോട്ടേജും ഒന്നും വേക്കൻസി ഇല്ല. ஐயோ அப்படி சொல்லாதீங்க சார். நான் இந்த ஊருக்கு புதுசு. வேற எந்த ஹோட்டலையும் எனக்கு ரூம் கிடைக்கல. கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். യു നോ ഇംഗ്ലീഷ്? தெரியாது. ഇംഗ്ലീഷ് പറഞ്ഞുകൂടാ, മലയാളം പറഞ്ഞുകൂടാ. ഹോട്ടലിൽ മുറി വഹിക്കാൻ വന്നിരിക്കുന്നു ഓരോരുത്തരും. നിങ്ങൾ പറയുന്ന സംസാരം എനിക്ക് പുരിയില്ല. எனக்கு സംസാരமே கிடையாது சார். ആകപ്പാടെ കുഴപ്പമായില്ലേ ഇത്, എന്തോ ചെയ്യും? സാർ എക്സ്ക്യൂസ് മീ, 1 minute. യെസ്, ഇയാൾ തമിഴാണെന്ന് തോന്നുന്നു. ഇവിടെ മുറിയൊന്നും കാര്യമില്ല. ഞാൻ പറഞ്ഞിട്ട് ഇയാൾക്ക് മനസ്സിലാകുന്നില്ല. സാർ തമിഴിലൊന്ന് പറഞ്ഞ് മനസ്സിലാക്കി കൊടുക്കണം. പറയാ தம்பி, இங்க ரூம் இல்லையா? வேற ஹோட்டல் பாருங்களேன். சார் நீங்க தமிழ்ல? பச்சையான பரமக்குடி தமிழன். நான் தூத்துக்குடி சார். ஒரே தமிழ் குடி, ஆனா ரூம் இல்லையா, என்ன பண்றது? சார் நான் பிசினஸ் விஷயமா இந்த ஊருக்கு வந்தேன். ரூம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க தப்பா நினைக்கலன்னா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ராத்திரி மட்டும் உங்க ரூம்ல தங்கிக்கலாமா? எனக்கு ஆட்சேபணம் இல்ல. என் கூட என் தம்பி இருக்கான். ஒரே ரூம்ல 3 பேர் தங்கறதுக்கு இந்த ஆளு சம்மதிக்கணுமே. சார் கேட்டு பாருங்க சார். சொல்றேன். സാറേ ഒരു ചെറിയ ഓബ്ലിഗേഷൻ. ഈ ഒരു രാത്രി മാത്രം ഇയാൾ ഞങ്ങളുടെ കൂടെ താമസിച്ചൂടെ? നോ 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 നോ. ഡബിൾ റൂമിൽ 2 പേരിൽ കൂടുതൽ താമസിക്കാൻ ഒക്കെയില്ല. ദാറ്റ് ഈസ് അഗൈൻസ്റ്റ് ദി റൂൾസ്. അല്ല, എക്സ്ട്രാ ബെഡ് ഞങ്ങൾ പേ ചെയ്തോളാം. എക്സ്ട്രാ ബെഡ് കിട്ടുമോ ഞാൻ നോക്കട്ടെ. എക്സ്ട്രാ ബെഡ് കിട്ടിയില്ലെങ്കിൽ നിങ്ങൾ 2 പേരും ഒരേ ബെഡിൽ മാനേജ് ചെയ്യേണ്ടി വരും. என்ன சார் சொன்னாரு? எக்ஸ்ட்ரா பெட் கிடைக்கலன்னா 2 பேரும் ஒரே கட்டில படுக்கணுங்கிறாரு. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க. வாங்க. ஆமா, நீங்க மெட்ராஸுக்கு அடிக்கடி வருவீங்களா? இல்லையா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. உங்க மூக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்குங்க. ஐயோ, நீங்க இதை பார்த்துக்க முடியாது சார். நான் எர்ணாகுளம் விட்டா தூத்துக்குடி, தூத்துக்குடி விட்டா எர்ணாகுளம், அவ்வளவுதான். சரி, நீங்க எங்கே இருக்க? நான் ஒரு அவசர வேலையை வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க சார் போறீங்க? என் தம்பி வண்டியில காத்துட்டு இருக்கான், போயிட்டு வந்து. சார் நான் வரேன் சார். என் சொந்த வேலையா போறேங்க? சார் எனக்கு ரூம்ல தனியா இருக்க பயமா இருக்கு. வரேன் சார். சரி வாங்க. எப்ப இந்த விவாகம்? ஒரு மோளே மூவர் இங்க வந்த உடனே கல்யாணம். சரி வா. என்ன கேப்டன், எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன் சார். செக்யூரிட்டி பக்கா சார். மாதவி, ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். வழக்கம் போல சாப்பாட்டை ரூமுக்கு வெளியே வச்சிரு. வேணுங்கிற போது நான் எடுத்துக்கிறேன். வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. கேப்டன், மாதவிக்கு எப்ப கல்யாணம்? நடக்கும் சார், நடக்கும். கல்யாணம் நடக்கும். நீ செத்தாலே எங்க கல்யாணம் நடக்கும். கோவிச்சுக்கார மோளே, உன் முறை மாப்பிள புலி வேஷம் பூதலிங்கம் வருவான். அவன் வந்த உடனே கல்யாணம். சின்ன பிராயத்திலே புத்தி கெட்டு போய் புலி வேஷம் போட்டு இந்த ஊரை விட்டு ஓடினவன் அவன் எப்ப வரும்? எந்த கல்யாணம் எப்ப நடக்கும்? எந்த குருவாயிரப்பா. என்னடா? 2 மணி நேரமா இப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கிறேன். கழுத்து சுலிக்குதுபா. அதெல்லாம் ஒண்ணும் வலிக்காது. தம்பி, உனக்கு கழுத்து வலிக்கல? நெஞ்ச தொட்டு சொல்லு. சரி, வலிக்குது விடு. நம்ம ஏன் அப்படி நிக்கிறோம்? உள்ள போயிருக்கான். எப்ப எப்படி வெளியே வருவான்னு தெரிஞ்சுக்க வேணா? உனக்கு இவ்வளவுதானே தெரியணும். நான் கேட்டு சொல்லிடுறேன். டேய், இருடா பைத்தியம். மாறி நிக்கணும். சாரி, நடு ரோட்ல நிக்கிறது. நாம எப்படி நின்னா இவனுக்கு என்ன? என்னமோ மாறி நின்னுன்றானே. இவன் யார் சொல்றதுக்கு? சொல்றது கேட்டா மாறி நின்னுலான்றியா? தம்பி இப்படி வா. நம்ம கைய பாத்தியா? பார்த்தேனே. அதுல 6 மோதிரம். வளராத, ஒரே ஒரு மோதிரம் தான் இருந்துச்சு. முட்டாள். 6 நீ எழுத்து போட்ட மோதிரம்டா. அதனால ராஜசேகர். நீ என்னப்பா நீ அரண்டவன் கண்ணு இருண்டதெல்லாம் பேன்ற மாதிரி எல்லாரையும் ராஜசேகர்ன்ற. இவன் தாடியெல்லாம் வச்சிருந்தானே. எனக்கு நம்பிக்கை இல்ல. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்க அந்த மிலிட்டரிக்காரன் புலி வேஷ பூஜலிங்கத்தை எதிர்பார்க்கிறான். இது யாருக்கு புலி வேஷம் போடுறது? அதானே, யாரு இப்போ?
புலி அடிச்சு விரட்டி இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன விளக்குமாறு? ഞാൻ കാസാണ്. തമിഴ് അപ്പനക്കും കേരള അമ്മയ്ക്കും പിറന്നവളാണ്. എനിക്ക് ഈ വിളക്കമാരെ മതി. ஐயோ ஐயா புலி கண்ணாடி போட்டிருக்கு. அறிவு கட்ட மாமா, நான் புலி இல்ல, உன் பாப்பல புலி வேஷ பூதலிங்கம். நல்ல ஐடியா சார். புலி வேஷம் போட்டு உங்க தம்பியை சேர்த்து விட்டீங்களே, எதுக்காக சார்? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சரி, இப்ப நான் குளிக்கட்டுமா, நீங்க குளிக்கிறீங்களா? நீங்க குளிங்க சார், நீங்க குளிங்க. ரைட். காக்கா காக்கா கனகவேல் காக்கா. நடுங்க நடுங்க, உடம்பெல்லாம் நடுங்க. എത്ര ദിവസമായി? தாத்தாக்கு ദിവസമായി, பாட்டிக்கு ദിവസമായി, முள்ளு பாட்டிக்கு நாளைக்கு கொடுக்குறோம். ഇത്ര ദിവസമായിട്ട് നിങ്ങൾ എവിടെ ഇരുന്നു? அத்தை கேக்குறியா நீ? அது ஒரு பெரிய கதை. என்ன துண்டை கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? போய் குளிங்க. அட போங்க சார்னா, போங்க. ஐயோ, ஏன் சார் குளிக்க மாட்டீங்க? டைம் ஆகுது இல்ல, குளிங்க சார். இப்ப நீங்க குளிக்கிறீங்களா, நான் வந்து குளிப்பாட்டி விட்டுமா? சொல்லிக்கிட்டு வசந்தி, நீ என்னை ஏமாத்தினாலும் உங்க மூக்கு காட்டி கொடுத்துருமே, உன் முகம் எனக்கு மனப்பாடம். എനിക്ക് ഇങ്ങനെ ഊഞ്ഞലാടി കുളിക്കണമെന്ന് വളരെ ആശ. எனக்கு இப்படி ஹோஸ் பைப்ல உனக்கு தண்ணி காட்டணும்னு வளர தலையெழுத்து. வளர்ந்தப்புறம் வளர ஆசையம். மாதவி, എന്താ ചേട്ടാ? பயங்கர சேட்டை. ஒண்ணு இல்ல மாதவி, உங்க முதலாளி ராஜசேகரர் காசு சேகராரு. சரி, அவரு என்ன தொழில் பாக்குறாரு? ஒண்ணு இல்ல, ஒரு நல்ல வேலைகளை கிடைக்குமோன்னு. നിങ്ങൾക്കോ? எனக்கு என்னத்துக்கு வேலை? நான் எப்படியே சந்தோஷமா உனக்கு தண்ணி காட்டுன்னு இருந்துருவேன். எனக்கு ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பாவம் கல்யாணமானவன், வேலை இல்லாம திண்டாடுறான். அந்த ஜோடியில யாராவது ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா கூட போதும். ഇവിടെ വേലയില്ല. പിന്നെ എയ്ത്ത് വീട്ടിൽ ലില്ലിന്റെ വീട്ടിലെ വേല ഉണ്ടു. അവിടെ പറഞ്ഞു വേലക്കാരിയെ സൈറ്റ് വിടും.